tragedy, the term is broadly applied to literary. இந்த tragedy அப்படிங்கிற டேர்மை வந்து லிட்ரரிக்காகவே அப்ளை பண்ணப்படுது, எஸ்பெஷலி ஃபார் ட்ராமாட்டிக்காக. இப்போது ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள்லாம் ஏதோ ஒரு சீரீஸ் ஆக்ஷன் வரும். அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் வந்து ரொம்பவே சோகத்தில் முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், டிசாஸ்டர்ஸாக கன்க்ளூஷன் வரும் அப்படிங்கிறாங்க. இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா, இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, ட்ராஜடி அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பிகின் பண்ணும்போது ப்ராப்பராக தான் பிகின் ஆகும், ஒரு நல்ல இதாக தான் பிகின் ஆகும். பட் ஆனால் அரிஸ்டாட்டிலுடைய கிளாசிக் அனலைஸ் படி அவருடைய போயட்டிக்ஸில் அந்த அந்த எண்ட் எல்லாமே வந்து ரொம்பவே சோகத்தில் முடிகிற மாதிரி இருக்கும். அப்படித்தான் எல்லா ட்ராஜடியுமே அவர் இதில் இருக்கும், எல்லாமே இருக்கும். அரிஸ்டாட்டில் வந்து 4th centuryயில் இருந்த ஒரு ஆள், ஓகேவா. அரிஸ்டாட்டில் பேஸ்ட் ஹிஸ் தியரி ஆஃப், அவருடைய தியரிஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும், எதை ரெஃபர் பண்ணி இருக்கும்னா, அவருடைய ஒரு க்ரீக் ட்ராமாட்டிஸ்ட், த ட்ராஜடிஸ் ஆஃப் க்ரீக் ட்ராமாட்டிஸ்டோடைய ட்ராஜடியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். க்ரீக் ட்ராமாட்டிஸ்டோடைய ட்ராஜடி பேஸ் பண்ணி, அவங்களுடைய சோகக்கதைகள் பேஸ் பண்ணி தான் இருக்கும். யார் யார் அப்படின்னா, அசீலஸ், சோஃபிக்ளஸ், எரிபிட்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய ட்ராஜடிஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இவங்களாம் க்ரீக் ட்ராமாட்டிஸ்ட் ஆனவங்க. In the subsequent 2000 years and more, various new types of series plots ending in the catastrophe developed. 2000 இயர்ஸ்க்கு மேலே, 2000 இயர்ஸ்லாம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்னும் நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சீரீஸான பிளாட்ஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. கொண்டு வந்து லாஸ்ட்டில் இவர் முடிப்பார் இல்லையா, ரொம்ப ஒரு பேரழிவு நடக்கிற மாதிரி, கேட்டாஸ்ட்ரோஃபி நடக்கிற மாதிரியெல்லாம் கொண்டு வந்து முடிப்பார் இல்லையா, அது மாதிரியே நிறைய பிளாட்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. பட் என்ன ஆனாலுமே அரிஸ்டாட்டிலுக்கு நிகரான ஒரு இது வந்து எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அரிஸ்டாட்டில் வந்து இதெல்லாம் வரும் அப்படின்னு நினைக்கவே இல்லை, அவர் ஏதோ ஒரு இதில் எழுதியிருப்பார் போல், ஸோ இதெல்லாம் வரும்னு நினைக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. த மெனி அட்டம்ப்ட்ஸ் டு ஸ்ட்ரெச் Aristotle analyzes to apply to late tragic forms, so severe merely to blur his critical categories and to obscure important different among the diversity of plays, all of which have proved to be dramatically effective. இவருடைய அரிஸ்டாட்டிலுடைய நிறைய அட்டம்ப்ட் வந்து எப்படின்னா, இவர் எதை அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, the main attempts to, அரிஸ்டாட்டிலுடைய அனலைசிஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லேட்டர் பீரியடில் ட்ராஜிக் ஃபார்மாக கொண்டு வராங்க இல்லையா, அதெல்லாம் அவருடைய கிரிட்டிக்கல் கேட்டகரிஸை மறைக்கிறதுக்காகவும் அண்டு அப்ஸ்கர் இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஸ் அமாங் த, அவர் சொல்ல வந்த பல வகையான ப்ளே இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஒரு all of which have proved to be dramatically effective, அதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ராமாட்டிக்கலாக எஃபெக்டிவாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க. நிறைய அட்டம்ப்ட்ஸ் இதெல்லாம் நடந்துச்சு, இப்படி கொண்டு வர்றதுக்காக நிறைய அட்டம்ப்ட் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது அரிஸ்டாட்டிலோட அனலைஸ் படி அவருடைய கிரிட்டிக் கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கொஞ்சம் மறைக்கப்பட்டாங்க. அண்ட் அவருடைய இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் இருக்கும் இல்லையா, இம்பார்ட்டன்ட் வகையான பிளேஸ், அதையெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப தெளிவில்லாமல் இருந்த இதையெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தினாங்க. ஆல் ஆஃப் விச் ஹாவ் ப்ரூவ் டு பி, இது எல்லாமே ஒரு ட்ராமாட்டிக்கல் எஃபெக்ட் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவும் பட்டுச்சு அப்படின்றாங்க அரிஸ்டாட்டிலுடைய அந்த பிளேஸ் எல்லாமே. அரிஸ்டாட்டில் வந்து ட்ராஜடி என்னென்ன டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா, த இமிட்டேஷன் ஆஃப் அன் ஆக்ஷன் தட் இஸ் சீரியஸ் அண்ட் ஆல்சோ ஆஸ் ஹேவிங் மேக்னிடியூட் கம்ப்ளீட் இன் இட் செல்ஃப். ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு ஆக்ஷனை பின்பற்றணும், அதுவும் எந்த முறையில் பின்பற்றணும், சீரியஸான முறையில் நம்ம கொண்டு போகணும். அதுக்குன்னு ஒரு அளவும் இருக்குது, எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கணும், எங்கே காமெடி கொண்டு போகணும், அந்த மாதிரி, அதுதான் மேக்னிடியூட் அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. கம்ப்ளீட் இன் இட் செல்ஃப், அதுக்கு அது வந்து இட் செல்ஃபாகவே கம்ப்ளீட் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் போயட்டிக் லாங்குவேஜில். அது மட்டும் இல்லாமல் இவர் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேரட்டிவ் ப்ரெசன்டேஷனை விட, ஒரு நம்ம ஸ்டோரி இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெசன்டேஷனை விட ட்ராமாட்டிக் மேனருங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எந்த வகையில் நம்ம சோகத்தை கொண்டு போகலாம், இன்னும் கொஞ்சம் சோகமாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஒரு தாட் நிறையா இருக்கணும்
அது கரெக்டாக அதில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. அரிஸ்டாட்டில்ஸ் கேத்தர்சைஸ் விச் இஸ் கிரீக் சிக்னிஃபைஸ். அரிஸ்டாட்டிலுடைய அந்த ஆழ்ந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு அந்த ட்ராஜிக் அந்த ஆழ்ந்த உணர்ச்சி பூர்வம் இருக்கு இல்லையா அவருக்கு, கேத்தர்சிஸ் அப்படின்னா ஆழ்ந்த உணர்ச்சி தூய்மை அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு ஆழ்ந்த உணர்ச்சி தூய்மை, அரிஸ்டாட்டிலுடைய ஆழ்ந்த உணர்ச்சி தூய்மையை கிரீக் என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா பியூ பியூர்கேஷன் ஆர் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் போத், ரெண்டுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பியூர்கேஷன், பியூரிஃபிகேஷன், இந்த அரிஸ்டாட்டிலுடைய ஆழ்ந்த உணர்ச்சி தூய்மையை இப்படின்னு கிரேக் வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மேட்ரையும் இவர் அரிஸ்டாட்டிலுடைய இந்த விஷயத்த பியூர்கேஷன் அப்படிங்கிறது பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இல்லையா, இதையே நிறைய கமெண்டேட்டர்ஸும் ஏற்றுக்கிறாங்க, இதை அக்ரி பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் வந்து நிறைய தனித்துவமான எஃபெக்ட் யூஸ் பண்ணுறாரு இல்லையா, ரீடருக்கு தனித்துவமான எஃபெக்ட் வந்து கொடுக்குறாங்க. அதையே என்னென்னு அவரே என்னென்னு சொல்கிறாரு அப்படின்னா, இது த ப்ளஷர் ஆஃப் பிட்டி அண்ட் ஃபியர் as the basic way to distinct the tragic form or comic or other. த ப்ளஷர் ஆர் பிட்டி அண்ட் ஃபியர், இதுதான் ஒரு பேசிக்கான வே. நம்ம ஒரு ட்ராஜடி கொடுக்குறோம், ஒரு காமிக்லேருந்து இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபார்ம்லேருந்து நம்ம ட்ராஜடி கொடுக்குறோம், ஒரு சோகத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளஷர் ஆஃப் பிட்டி அண்ட் ஃபியர் இது தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு, ஒரு ட்ராஜிக் ஹீரோவாக இருந்தாங்க அப்படின்னா வில் மோஸ்ட்லி எவோக் நம்மளுடைய ஒரு பரிதாபத்தையும் நம்மளுடைய டெரரையும் காமிக்கிற மாதிரி அவங்களுடைய கேரக்டர் இருக்கணும். இஃப் ஹீ இஸ் நெய்தர், அவன் வந்துட்டு எப்போ அப்படின்னா அவன் ஒரு நல்லவனாகவும் இருக்க மாட்டான், அவன் ஒரு கெட்டவனாகவும் இருக்க மாட்டான், பட் ரெண்டும் போத் மிக்சராக இருக்கிற மாதிரி இருப்பான். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு பரிதாபமும் அவன் மேலே வரும், அட் த சேம் டைம் கோபமும் வரும் இல்லையா. And also this tragic effect will be strong if that hero is better than we are. And also அந்த ட்ராஜிக் எஃபெக்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்போ அந்த ஹீரோ வந்து நம்மளை விட பெட்டராக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இந்த சென்ஸ் அது வந்து என்ன சென்ஸில் சொல்கிறாங்க அப்படின்னா தட் ஹீ இஸ் ஆஃப் ஹையர் தேன் ஆர்டினரி மாரல் ஒர்த். அந்த ஹீரோ வந்து நம்மளை விட ஒரு மாரலான ஒர்த்தாக இருக்கான், அவன் நம்மளை விட ஒரு ஒர்த். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் நம்மளுக்கு வந்து நம்ம பல பேர்த்துக்கு கெடுதல் நினைப்போம், அந்த மாதிரி இருக்கிறத விட அவன் எவ்வளவோ பெட்டர், நம்மளை விட அவன் எவ்வளவோ பெட்டர்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம அந்த அந்த நினைப்பை தூண்டணும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. Such a man is exhibited as suffering a change in fortune from happiness to misery because of his making choice of an action to which he owns. இப்போ அந்த ஹீரோவுடைய அவனோட சஃபரிங் எப்படி சேஞ்ச் ஆகுது, நம்மளுக்கு எப்படி அதை வெளிக்காட்டணும் அந்த ட்ராஜிக்கில் அப்படின்னா, அந்த ஹீரோ ஒரு ஒரு அதிர்ஷ்டத்திலிருந்து ஒரு ஒரு துயரத்துக்கு போகணும். அதாவது ஒரு ஹாப்பியிலேருந்து அவன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், பட் அவன் செஞ்ச சில தவறுகளால் அவனுடைய அவன் எடுத்த தவறான முடிவுகளால் அவன் வந்துட்டு ஒரு துயரத்துக்கு போகிற மாதிரி காமிக்கணும். அதுதான் விச் ஹீ இஸ் லெட் பை ஹிஸ் ஹெமார்டியா அப்படிங்கிறாங்க. இது ஹெமார்டியா அப்படின்னா ஹிஸ் எரர், அவனுடைய எரர் இல்லாட்டி அவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு தவறாக முடிவு எடுத்திருப்பான் இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. அப்படி இல்லைன்னா அவன் தப்பாக லீட் ஆயிருப்பான், இப்படி போகக்கூடாது அப்படி தான் போகணுன்ற மாதிரி தப்பாக அவன் போயிருப்பான், அவன் தப்பாக வழி நடத்தி இருந்திருப்பான். லெஸ் லிட்ரரி டிரான்ஸ்லேட்டட் ஹிஸ், இதுதான் அவனுடைய ஒரு ட்ராஜிக் வந்து குறைபாடு ஆகிறதுனால இது ஒரு சோகம் வர்றதுக்கு இதுதான் அவனுடைய காரணமாக இருக்கும். அதுதான் ஹெமார்டியா. அவன் சோகம் வர்றதுக்கு என்ன காரணம், அவனுடைய தப்பான ஜட்ஜ்மெண்ட்டு, அவனுடைய தப்பான மிஸ்லீடிங், இதெல்லாம் தான் ஹெமார்டியா அப்படிங்கிறாங்க. செனக்கன் ட்ராஜடி, இந்த செனக்கன் ட்ராஜடி வந்து ஆக்ட் பண்ணுறத விட மனப்பாடமாக ஒப்பிக்கிற மாதிரியாக தான் எழுதப்பட்டுச்சு. பட் இங்கிலீஷ் பிளே ரைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹூ தாட் இது வந்து இந்த இந்த ட்ராஜடிஸ் ஹேட் பீன் இன்டென்டட் ஃபார், இந்த ட்ராஜடியெல்லாம் ஸ்டேஜுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ட்ராஜடி மாதிரியே இருக்குது, இது ஸ்டேஜுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாமே அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டேஜ் ஒரு 5 ஆக்ட் பிளேவாக இது ஸ்டேஜில் கொண்டு போனாங்க. எப்படி கொண்டு போனாங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிளாட்டோட கொண்டு போனாங்க. ஏன்னா அப்படின்னா தான் ஆடியன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, ஸோ அது மாதிரி கொண்டு போனாங்க. அண்ட் தென் எலாபரேட்லி ஃபார்மல் ஸ்டைல் ஆஃப் டைலாக், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்மல் ஸ்டைலில் எலாபரேட் பண்ணினாங்க. அப்புறம் த ஆத்தர் த அதர் மற்ற விஷயங்கள், மற்ற
இன்னும் அதிகமான விஷயங்கள் எல்லாம் வந்து டெவலப் ஆச்சு. வாஸ் ரிட்டர்ன் ஃபார் த பாப்புலர் ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜுக்காகவே ஸ்டேஜில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கறக்காகவே நிறையா விஷயங்கள் வந்து எழுதப்பட்டுருச்சு. அதுக்கு பேர் தான் ரிவெஞ்ச் ட்ராஜடி. அந்த ஒரு கதைக்கு பேர் தான் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா த ட்ராஜடி ஆஃப் பிளட், இதுக்கு ரெண்டு பேர் சொல்கிறாங்க. இந்த ட்ராஜடி ஆஃப் பிளட்னா என்ன, ரிவெஞ்ச் ட்ராஜடினா என்ன அப்படின்னா, இது ஒரு டைப் ஆஃப் பிளே. யாருக்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா, செனக்கா அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபர் ரைட்டர், ஓகேவா, அவர் ரோமன் ஃபிலாசபர், அவர்கிட்ட இருந்து தான் இது எடுக்கப்பட்டுச்சு. அவர் எந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, மர்டர் யூஸ் பண்ணாங்க, ரிவெஞ்ச், கோஸ்ட், மியூட்டிலேஷன் அண்ட் carnage. But while Seneca had relegated such matter to long reports of ஆனால் இதெல்லாம் அவர் வச்சார். மர்டர் இருக்கணும், ரிவெஞ்ச் இருக்கிற மாதிரியெல்லாம் அவர் வந்து அந்த ட்ராஜடியில் எழுதியிருந்தார். பட் ஆனால் இவர் அந்த இது வந்து ஸ்டேஜுக்கு கொண்டு போக வேணாம், ஆஃப் ஸ்டேஜுக்கு கொண்டு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தார். ஆக்ஷன்ஸ் பை மெசஞ்சர்ஸ். பட் ஆனால் எலிசபெத்தன் ட்ராமாட்டிஸ்ட் இவங்கெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா, இதெல்லாம் ஒரு மக்களுக்கு நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட வயலன்ஸ் நிற்கும், அவங்களுடைய ஹாரர் நிற்கும். அந்த சமகால ஆடியன்ஸ், அந்த டைமில் இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் என்ன இருந்தாங்கன்னா, ரொம்பவே ஹாரராக இருந்தாங்க, ரொம்பவே வயலன்ஸ் தான் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிலாம் இப்படி விட்டோம் அப்படின்னா ஒரு ட்ராஜடியில் முடியுது, ஒரு சோகத்தில் முடியுதுன்னா இந்த சோகம் நாளைக்கு நம்மளுக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதுக்காகவே அவனுடைய அந்த ஒரு விஷயத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில எலிசபெத்தன் ட்ராமாட்டிஸ்ட்ஸ் எல்லாம் இதை யூஸ்வலாக ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வருவோன்னு தான் அவங்க கொண்டு வந்தாங்க.